ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சன் வீடியோ தான். குட்டியாளுக்கு டியூஷன் டைம் ஆச்சுன்னு சொன்னோம். ஸோ கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹிந்தி டியூஷனுக்கு போகிறேன். ஹிந்தி டியூஷனுக்கு டைம் ஆச்சு. சமைச்சிட்டியா சாராக்கா? யூனியக்கா எங்கன்னு தானே தேடுறீங்க? யூனியக்கா கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்துட்டே இருக்கிறாங்க. அந்த வேன்னு மெசேஜ் பண்ணாங்க. சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, என்ன செஞ்சாங்கன்னு தெரியலையே. சாரா, அடுப்பில் ஏதோ கொதிக்குது, அது என்னது? எனக்கு வேற பசிக்குது. சாரா ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் ஓப்பன் பண்ணட்டா? குட்டியால் நீ ஓப்பன் பண்ணிடாத இரு, நானே ஓப்பன் பண்ணுறேன். ரெடி தான் ஆயிடுச்சு. அப்பா சுடுதே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஆஹா, நல்லா வெந்திருக்கு. இரு, இந்த ஸ்பூனை போட்டு கிண்டுறேன். ஓகே, நல்லா தான் வெந்திருக்கு. சரி, இந்தா நீ ஒரு டேஸ்ட் பண்ணி பாரு. கூட எனக்கு, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட்டாக இருக்கா, உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு. ஓகே ஓகே, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, காரமும் கரெக்டாக இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி பருப்பு அதிகமாக போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பருப்பு அதிகமாக போட்டால் தான் பிடிக்கும். ஹாய் நண்பர்களே, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான சில ஜாமான்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இவங்களுக்கு தெரியாது, சாமி கும்பிட்டு வர மட்டும்தான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் பார்க்கும்போது சில யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருந்துச்சு, அதை வாங்கிட்டு வந்தேன். ஆஹா, செம்ம சுவாசனை வருதே. என்ன சமைச்சிருக்கா சாரா? சாரா, வரும்போதே செம்ம வாசனமாக இருந்துச்சு. என்ன சமைச்சிருக்க? யூனி, உனக்கு பிடிக்குமே புடலங்காய் கூட்டு தான் யூனி சமைச்சிருக்கேன். சரி, நீ என்ன வாங்கிட்டு வந்த? வாவ், புடலங்காய் கூட்டா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரா. ஆனால் என்ன வாங்கிட்டு வந்தேன்னா, குட்டியால் அங்கே ஷோஃபாவில் இருக்க எடுத்துட்டு வாயேன். யூனியக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன்க்கா. எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பீங்களா? சரி வாங்க, போய் எடுத்துட்டு வருவோம். எனக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஐயோ அப்பா சாமி, என்னடா இது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, இழுக்கவே முடியல. அப்பா சாரா, எவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியுமா? இந்தாங்க யூனியக்கா. என்னக்கா ஒரே சொப்பு ஜாமான் மாதிரி ஜாமாவாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு வேற என்ன வாங்கிட்டு வந்தீங்க? பொம்மை ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லை குட்டியால், நான் எதுவும் வாங்கிட்டு வரல. வீட்டுக்கு தேவையானது ஜாமான் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் இந்த கவரில் இருக்கிறது தான். சரி, இந்த ஜாமான்லாம் கொட்டி காட்டுறேன், என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு காட்டுறேன். உனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குட்டியால். சாரா, போன வாட்டி பங்குனி உத்திரம் வாங்கினோம்ல, அதுக்கப்புறம் இப்போ தான் சாரா ஜாமான் வாங்கியிருக்கேன். இதில் பாரு, எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானாதான். கரெக்டாக ஒன்று ஒன்று பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். நீ கொஞ்சம் பார்த்து சொல்லு சாரா. வாவ் யூனி, சூப்பர் யூனி. அழகாக நான் குடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அழகாக குடம் வாங்கிட்டு வந்திருக்கே, இப்படி தலையில் வச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு போகலாம். செம்ம சூப்பர் யூனி, நீ கரெக்டாக தான் வாங்குவேன்னு தெரியும். ஓகே, இந்த குடம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான், அழகாக தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். ஓகே, இது இப்போ ஃப்ரிட்ஜ் மேலே எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வேறு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? யூஸ்ஃபுல்லாக தான் நீ வாங்கிட்டு வந்திருப்ப. என்னடா இது குடம்மா? எப்போ பார்த்தாலும் குடம் வாளி ஈலின்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அங்கே என்னது? இருங்க, கொஞ்சம் இதை நவுத்திட்டு பார்ப்போம். வாவ், எனக்கு பிடிச்ச மினி வாட்டர் பாட்டில் கேட்டிருந்தேன். வாங்கிட்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ யூனியக்கா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி, இதில் தண்ணி இருக்குது. இருங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பனும் ஆகுது, தண்ணி வந்து பார்க்கலாம். அழகா என் மூஞ்சிலையும் தண்ணி அடிக்குது. இது வச்சுக்கிட்டு ஸ்கூலில் எல்லா மூஞ்சிலையும் நான் தண்ணி அடிக்க போகிறேனே. யூனியக்கா, சூப்பர்க்கா. இந்த ஒரு மினி வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நானும் ஃப்ரிட்ஜு மேலே இது அழகாக வச்சிடுறேன். தினைக்கு இனிமேல் ஐஸ் வாட்டரை வச்சு நான் ஜாலியாக குளிக்க மாட்டேன், தண்ணி குடிப்பேன். ஜாலியாக இருக்குப்பா. நம்மளும் ஃப்ரிட்ஜு பக்கத்தில் உட்காந்துட்டு வாட்டர் பாட்டிலே பார்த்துட்டு இருக்கலாம். சரி சரி, அடுத்து என்ன ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாருங்க. சாரா, அடுத்தது என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, இந்த வாளி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது குளிக்கிற வாளியில், இது சமையல் வாளி. நம்ம சாம்பார் ரசம் கூட இந்த வாளியில் செஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் என்ன வாங்கியிருக்கேன்னா, இந்த தோசைக்கல் வாங்கியிருக்கேன். சாரி, தோசை திருப்பி வாங்கியிருக்கேன். எங்கள் தோசை திருப்பி உடஞ்சிருச்சு. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன் சாரா. அடுத்தது வேறு என்ன வாங்கியிருக்கேன்னா, இது கொஞ்சம் வேஸ்ட் தான், ஆனால் பரவாயில்லன்னு வாங்கியிருக்கேன். நாங்கள் சுண்டல்லாம் வடிகட்டுறதுக்கு தண்ணி போகிறதுக்காக இதை வாங்கியிருக்கேன் சாரா. ஓகே தானே? இது நல்லா யூஸாக தானே ஆகும். அதுக்கப்புறமேட்டு
ஒரு சில்வர் ஹாட் பேக் வாங்கியிருக்கோம். ஐ மீன் ஹாட் பாக்ஸு. ஏற்கனவே இட்லி ஹாட் பாக்ஸ் இருக்குது. இதோ பாருங்கள், இதுதான் வந்து ரைஸ் ஹாட் பாக்ஸு. இதில் வந்து ரைஸ் சாதத்தை வடித்து ரைஸ் அப்படியே சூடாக அதில் போட்டின்னா நம்ம அடுத்த வேளை சாப்பிட்ற வரைக்கும் ஓரளவுக்கு சூடாக இருக்கும். சாதமும் கெட்டு போகாது. இருங்க, நான் இட்லி ஹாட் பேக் காட்டா. அது வந்து பிளாஸ்டிக் நவுறு சாரா. அதோ இதுதான் அது. பிளாஸ்டிக்கில் வாங்கியிருந்தோம். பட் இதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து சில்வரில் வாங்கியிருக்கோம். இது வந்து ரைஸ் கொட்டி வைக்கிறதுக்கு. இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு குண்டு சாதம் ஃபுல்லாக வடித்து இதில் வச்சுக்கலாம். இதோ பாருங்கள், அவ்வளோ பெருசு. ஸோ இது கண்டிப்பாக எங்களுக்கு யூஸ் ஆகும். நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டியூஷன் போயிட்டு வந்து சாதம் இதில் வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த ஹாட் பாக்ஸ் இங்கே வச்சிடலாம். இது ரைஸ் ஹாட் பாக்ஸ், அது இட்லி ஹாட் பாக்ஸ். யூனி பரவாயில்லப்பா, யூஸ்ஃபுல்லாக தான் நீ வாங்கிட்டு இருக்க. எனக்கு இந்த வாளி ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்துலலாம் வாளியில் சாம்பார் ஊற்றுற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீ வந்து இந்த ஹாட் பாக்ஸ் வாங்கியிருக்கே, இது நல்ல யூஸ் நம்மளுக்கு. ரைஸ் ஹாட் பாக்ஸு, ஏன்னா சாதம் வீணாக போகாமல் இருக்கும். இது நல்ல யூஸ். இட்லி ஹாட் பாக்ஸோட ரைஸ் ஹாட் பாக்ஸ் தான் ரொம்ப யூஸாக இருக்கும். ஓகே, நீ நல்லா தான் வாங்கியிருக்க. ஏன்னா இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாதத்தை வடித்து இந்த இதில் தான் எப்போவுமே மூடி வைப்போம். மேலே சாதம் நல்லாயிருக்கும், அடியிலலாம் கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும். இனிமேல் இதுக்கு ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. இனிமேல் ஹாட் பாக்ஸில் கொட்டி வச்சுட்டோன்னா சாதமும் கெடாமல் இருக்கும். ஆமாம் தானே யூனி? சூப்பர் யூனி. பரவாயில்லப்பா யூனி, 4-5 தான் வாங்கிட்டு வந்தால் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சூப்பர் யூனி. யூனி அக்கா, அங்கே ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது, கேரியர் பாக்ஸு. ஆமா, கேரியரே தான். நம்பவே முடியல. கேரியர் தான். 1 2 3 3 அடுக்குள்ள பெரிய கேரியர் தான். எனக்கு தான் வேணும். சரி, இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, நம்ம அழகாக ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் கேரியரு. எனக்கு தான் இந்த கேரியர். அப்போ ஓகே, மேலே அடுக்கலையே ஓப்பன் ஆகுதா? செம்மையாக இருக்குது. மேலே வச்சுக்கலாம், செகண்டில் வச்சுக்கலாம், லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். சூப்பர் சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேரியர் வந்து எனக்கு தான். நான் இதில் சாப்பாடு போட்டுட்டு நான் டியூஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இன்றைக்கி நான் கேரியர் எடுத்துகிட்டு டியூஷனில் போய் தான் சாப்பிட போகிறேன். சரி, என் கூட சேர்ந்து வாங்க. நம்ம ஒன்றுதில் ஒன்று வச்சு எடுத்துகிட்டு போகலாமா? இதில் கூட்டு வச்சு எடுத்துகிட்டு போகலாம், அதில் சாப்பாடு வச்சு எடுத்துகிட்டு போகலாம். சரியா? இதில் என்ன வைக்கலாம்? சரி, யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கூட்டு எங்கே இருக்குது? அடுப்பில் இருக்குது. ஓகே, கூட்டை ஆறிடுச்சு ஓரளவுக்கு. கூட்டை அள்ளி போடலாம். 1 2 3. ஓகே ஓகே, இவ்வளோதான் நான் சாப்பிடுவேன். போதும், கூட்டு வச்சாச்சு. அடுத்தது வந்து ஓகே, இதில் நம்ம வந்து இப்போ சாதத்தை எடுத்து வைக்கலாம். என்னடா இது, இந்த ஸ்பூனில் சாதத்தை அள்ளவே முடியல. அடைச்சி ஓகே, தோசை திருப்பி அள்ளலாம். இவ்வளோ சாதமாக வருது. அடாடா, பார்த்து பரவாயில்ல, தோசை திருப்பிலையும் சாதம் அள்ளி போடலாம். நல்லா அழகாக தான் வந்திருக்கு. போதும், டியூஷன் தான் நான் படிக்க போகிறேன். இவ்வளோ சாதம் போதும். சரி, நம்ம கூட்டு சாதத்தை மட்டும் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம். மூடி பார்ப்போம். ஐயோ, இது என்ன 2 இது மூட முடியாதாட்டக்க. அப்போ இதையும் எதா வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும். இதில் என்ன வைக்கலாம் யோசிச்சு பார்ப்போம். ஐடியா, நேற்று வந்து இஞ்சி துவையல் பண்ணாங்க. சாரா நவுறு, எங்கே இஞ்சி துவையல் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இஞ்சி துவையல் இருக்குது. இது கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும். பட்டு கேரியர் தானே, எடுத்துகிட்டு போவோம். ஃப்ரெண்ட்ஸு சாப்பிடுவாங்க. சூப்பர். இங்கே பாருங்களேன், அழகாக இஞ்சி துவையல் வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி 3 கேரியரை வச்சு மூடி பார்ப்போம். வேற லெவல், செம்மையாக செட் ஆயிடுச்சு. இப்போ மூடி பார்ப்போம். அழகாகவும் மூடிடுச்சு. டிஃபன் பாக்ஸ் ரெடி. என் வாட்டர் பாட்டில் எங்க? வாட்டர் பாட்டில் ரெடி. ஓகே, நான் டியூஷன் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரேன். படிக்க போகல, சாப்பிட தான் போகிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவளை கேரியர் ஹைட்டு தான் இருக்கிறா. அதுக்குள்ளே கேரியர் எடுத்துட்டு டியூஷனுக்கு படிக்க போக மாட்டாளாம், சாப்பிட தான் போவாளாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவளுக்கு டியூஷனுக்கு டைம் ஆச்சு, அவள் டியூஷனுக்கு போட்டோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.